நீட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அன்றைக்கி என்ன சொன்னோமோ அதுதான் இன்றைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்த முடிவில் இனிமேல் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ் மோகன் அவர்கள் அவர் தான். இப்போ என்னென்னா நீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் அவங்க கையாண்ட விதத்தை பார்த்து நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடே நீட்டுக்கு எதிராக இருக்கும்போது தாவேக்காக்கு இந்த ஸ்டாண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க போல. அதை வந்து கேள்வியாக கேட்குறாங்க நம்ம செய்தியாளர்கள். அதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன திருத்தம். தமிழக வெற்றி கழகம் என்பது ஆரம்பம் முதலே பேன் நீட்டு தான், நீட்டை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆட்சிக்கு வருவது முன்பே இந்த நீட்டை வைத்து வெற்று அரசியல் செய்யாம, நீட்டோட ரகசியம் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தா நான் பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு வெற்று அரசியல் செய்யாம, எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அன்று வெற்றி தலைவர் தெளிவாக சொன்னார். 3 வழிமுறைகளை சொன்னார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். கல்வியை மாநில பட்டியலில் வர வைக்க வேண்டும் என்று சொன்னார். நீதிமன்றத்தில் நீட்டை முற்றுமுழுதாக அழிப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, அதிலிருந்து விலக்குவதற்காக சட்ட போராட்டம் செய்ய வேண்டும் என்பதையும் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் அந்த காலத்தில் வந்து யாருமே இப்படி இந்த சமகாலத்துல எல்லாருமே இதை பத்தி பொருட்படுத்தாது. நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும், நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும்னு ஒரு ரகசியத்தை ஒழித்து விட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ரகசியத்தை வந்து கடைசி வரைக்கும் யாருமே கேட்கல. அதனால மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர், இந்த நீட்டு ரகசியம் தெரியும்னு சில பேர் சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அன்று சொன்னதுதான் இன்றும் என்றும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். நீட் போன்ற தேர்வுகளை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பல முறை இதை தெளிவாக சொல்லிட்டோம். இதில் அரசியல் செய்வதை விடுத்துவிட்டு ஆக்கப்பூர்வமாக அந்த மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் சட்ட ரீதியாக போராடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு.